ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் Adobe Indesignல இந்த மாதிரி sequential number foot token எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேட்டரில் சிங்கிள் டோக்கனை நம்பர் இல்லாமல் டிசைன் பண்ணி வச்சுக்கிறணும். நான் இந்த டுட்டோரியலுக்காக ஒரு பேசிக்கான டோக்கன் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்டிசைனை ஓப்பன் பண்ணி நம்ம டிசைன் பண்ண சிங்கிள் டோக்கனை ப்ளேஸ் பண்ணணும். அடுத்து கூகுள் ஷீட்டை ஓப்பன் பண்ணி நம்ம டோக்கனுக்கு தேவையான டேட்டாவை கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு செல்லில் நம்பர்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இது டேட்டா மெர்ஜ் பண்ணும்போது ரொம்ப முக்கியம். நம்ம இப்போ 100 டோக்கன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் நம்பர் 001ன்னு சொல்லி டைப் பண்ணணும். நம்பர் சிங்கிள் டிஜிட்டாக வந்துச்சுன்னா ஃபார்மெட்டை சேஞ்ச் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக பிளெயின் டெக்ஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் கார்னரை கிளிக் பண்ணி அப்படியே கீழே வர ட்ராக் பண்ணிகிட்டே வரணும். ஹண்ட்ரட் வர தண்டி ட்ராக் பண்ணிகிட்டே வரணும். சீட்டோட நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு CSV ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு Adobe Indesignல டேட்டா மெர்ஜ் விண்டோவை ஓப்பன் பண்ணணும். ரைட் கார்னரை கிளிக் பண்ணி செலக்ட் டேட்டா சோர்ஸில் போய் நம்ம டவுன்லோட் பண்ண CSV ஃபைலை செலக்ட் பண்ணணும். அடுத்து டோக்கன் நம்பருக்கான டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணி ஃபாண்ட்டு சைஸு எல்லாத்தையும் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டேட்டா மெர்ஜில் உள்ள நம்பரை செலக்ட் பண்ணி ப்ரிவியூன்னு கொடுக்கணும். ஃபைனலாக ரைட் கார்னரில் இருக்கிற கிரியேட் மெர்ஜ் டாக்குமெண்ட் கொடுக்கணும். ரெக்கார்ட் பெர் பேஜில் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸை செலக்ட் பண்ணணும். நம்ம தேவைக்கேற்ற மாதிரி மார்ஜினை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக 100 டோக்கன் கிரியேட் ஆயிடும். இது ஒரு சாம்பிள் டிசைன் தான். நீங்கள் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இதை விட பெஸ்ட்டான டோக்கன் டிசைன் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.